ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். ஏன்னா நாள் வந்து மால்லாம் சுற்றிட்டு வந்து பயங்கர கால் வலி. ஸோ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு சரி டைரெக்டாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டீயை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 days பிஃபோர் நான் வந்து கேக் பண்ணியிருந்தேன், அது பேலன்ஸ் இருந்தது. ஸோ அப்படியே அந்த கேக்கையே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே என் பொண்ணுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப போனேன். ரொம்ப டயர்டாக வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தா. சரி அப்படியே எழுப்பாமல் வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி மிட் நைட் வந்து 3 o'clock வந்து அவளுக்கு ஃப்ளைட்டு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் வந்துட்டேன், தூங்கி எஞ்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு மெடிசின் வந்து ஒரு 10 days கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மெடிசின் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நான் ஒரு டேப்லெட் போட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 1/2 hour கழித்து என் பொண்ணு ஏஞ்சி வந்தாங்க. ஏஞ்சி வந்துட்டு டைரெக்டாக வந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரௌனி சாப்பிட்டுட்ருக்கா. வந்து காலையிலே ப்ரௌனி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக வந்து இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணுவாள். எப்படி தான் அந்த டேஸ்ட்டு பிடிக்குதேன்னு தெரியல. ஏதாவது நம்ம கேட்டோன்னா நான் வந்து இங்கே வீட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சாப்பிடுவேன், ஹாஸ்டல்லாம் இப்படி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எப்போதுமே மட்டன் சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் ப்ரானும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு ஊற வச்சுட்டு ப்ரானியும் கிரேவி பண்ணுறதுக்காக மசாலா போட்டு ஊற வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஒரு மேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பேக்கிங் பண்ணணும். எல்லாம் வந்து நாள் அவென்யூஸ் மாலில் வந்து வாங்கின திங்ஸு. ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அவங்க வந்து ஈஸியாக பேக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ப்ரானை போட்டு அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா காரம் சாரமான கிரேவி பண்ணிவிட்டு ரைஸ் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே என் பொண்ணுக்கும் வந்து லஞ்சு கொடுத்துட்டு நாங்களுமே லஞ்சு முடிச்சிட்டோம். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து ஃபுல்லாக வந்து பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஒரே ஒரு பெட்டி தான், ஸோ ஈஸியாக வந்து பேக் பண்ணிடலாம். ப்ரௌனி, சிப்ஸு, மேகி, அதுக்கப்புறம் இந்த ஷாம்புலாம் சில இது வாங்கிட்டு போவாள். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க அப்பா தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெட்டியை பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து ஃபைனலாக அந்த ஹேண்ட் லக்கேஜுமே வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே அவங்க அப்பா தான் பேக் பண்ணி தருவாங்க. இவ பக்கத்தில் நின்றுட்டு அதை வைங்க இதை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஒரு வழியாக பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு நைட்டு 11:45 இருக்குங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து நைட் இன்னும் டின்னர் நாங்கள் சாப்பிடல. சரி அப்படியே போகிற வழியில் அல்கோயரில் வந்து நான் ஒரு கடை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கடையில் அப்படியே சொர்மா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட் போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்னமோ ரோட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பனிமூட்டை மாதிரி இருந்ததுங்க. ஃபுல்லாக வந்து காரோட கண்ணாடி அப்படியே எல்லாம் மறைச்சிக்கிச்சு. ஃபுல்லாக வந்து காருக்கு வெளியில் பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து ஒரு பனிமூட்டமாக இருந்தது. ரெஸ்டாரண்ட் உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கையில் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து கார்லேயே உட்காந்து அப்படியே சொர்மாவை சாப்பிட்டோங்க. என் ஹஸ்பண்டு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அவர் ட்ரைவ் பண்ணணும் இல்லையா, அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்தராக. நாங்கள் வந்து பொறுமையாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு வந்தோம். ஒரு 15 minutesக்குள்ளே நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. வந்து எங்கள் வீட்டிலேருந்து வரத்துக்கு தான், அதாவது டாட் சைட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு தான் 45 minutes ஆகும். இந்த ஷாப்லேருந்து வர்றதுக்கு 15 minutes தான் ஆச்சு. நம்ம வந்து ஏர்போர்ட்டை ரீச் ஆயாச்சுங்க. இந்த பிரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா டீபாச்சரு, அதே மாதிரி பிரிட்ஜுக்கு கீழே வந்து அரைவலுங்க. இந்த வர பேசஞ்சரை வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணுறது. ஸோ என் பொண்ணை வந்து ட்ராப் பண்ண போகிறதுனால நாங்கள் வந்து பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு இதில் வந்து பிரிட்ஜுக்கு மேலே இருக்க வேலையே வந்து ரைட் சைடில் போனீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ரெஸ் ட்ராப்புங்க. அதாவது ஊருக்கு போகிற பேசஞ்சரை நம்ம வந்து அப்படியே இறக்கி விட்டுட்டு லக்கேஜையும் அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து காரை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே வந்து வெளியில் போயிடணும். பட் நான் என் பொண்ணை வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ட்ராப் பண்ண போகிறோம். அதனால் லெஃப்ட் சைடில் இருக்குங்க இங்கே கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே போய்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு நம்ம ஏர்போர்ட் உள்ளே போகணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காரோட நம்பரை வந்து கேமரா நோட்டீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பார்க்கிங் உள்ளே என்ட்ரு ஆனோம் இல்லையா, அந்த டைம் வந்து
ஒரு டைம் ஸ்லிப் வந்து ஒரு டிக்கெட் மாதிரி இஷ்யூ பண்ணுங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணணும். ஸோ ட்ராலி ஒன்று ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு கிடுகிடுன்னு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்லாம் எடுத்து ட்ராலியில் வச்சிட்டு இருக்கிறாங்க. எப்போ கிளம்புனாலுமே இந்த மாதிரி நமக்கு டைம் பத்தாதுங்க. ஏன்னா 1 hour பிஃபோராகவே வந்து போர்டிங் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவர் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் ஊருக்கு போகிற மாதிரி கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே மஸ்கட் ஏர்போர்ட்டையே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் உள்ளே பொறுமையாக வந்துட்டோம். ஏன்னா அவங்க தான் க்யூவில் நிற்கிறதுக்காக ஃபஸ்ட்டே கிளம்பி உள்ளே போயிட்டாங்க. இதுதாங்க மஸ்கட் ஏர்போர்ட்டு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரேப்பர்லாம் பண்ணுவாங்களா அந்த பிளேஸ் இருக்குது. அப்படியே எல்லா பிளேஸும் அப்படியே ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த போர்டிங் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு அவளை வந்து கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டுக்கிட்ட அந்த எமிக்ரேஷன் பிளேஸ்கிட்ட வந்தோடனே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து டயத்துக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. வந்து இந்த 10 days எப்படி போணுச்சுனே தெரியல. வந்து வரும்போது இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்து இந்த 1 வாரம் 10 நாள் அப்படியே பறந்துடுங்க. அப்புறம் வரும்போது இருந்த சந்தோஷம் வந்து போகும்போது அப்படியே மனசு கஷ்டமாயிடும். இருந்தாலும் வேறு வழி இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களாக இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ் கூடயே இருந்துருவாங்க. பட் காலேஜுக்கு போகிற பசங்க, வேலைக்கு போகிற பசங்க, இந்த மாதிரி பெரிய பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு வந்து அதாவது அப்ராடில் இருந்து பெரிய பசங்க வந்து வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ஃபீலிங் தான். பட் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அவங்களுடைய நல்லதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்கேஷனுக்கு வந்து ஒன்று மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோங்க. இது கீழே தெரிகிற பிளேஸ் வந்து அரைவல் பிளேஸுங்க. இங்கேயே வந்து எக்ஸ்லேட்டர் இருக்குது. இங்கேருந்து அரைவல் பிளேஸுக்கும் போகலாம், அதே மாதிரி டிபார்ச்சர் பிளேஸுக்கும் வரலாம். நாங்கள் அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டே வச்சுருக்காங்க, நோ வெயிட்டிங் ஒன்லி ட்ராப் ஆஃப் ஒன்லி அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு லக்கேஜையும் இறக்கி வச்சுட்டு உடனே வந்து நம்ம பார்க்கிங்லாம் பண்ணாமல் உடனே நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிடணுங்க. அதாவது நம்ம என்ட்ரு ஆகும்போது ஒரு டிக்கெட் இஷ்யூ பண்ணோம், அப்புறம் நம்ம வெளியில் போகும்போது ஒரு அந்த டிக்கெட்டை காட்டிட்டு நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம். இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறதுனால அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்க தான் இந்த மிஷின்கிட்ட வந்திருக்கோம். இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 1 ஹவருக்கு ஒரு அமௌண்ட்டு இருக்குங்க. அப்புறம் 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆக அதுக்கு வந்து அந்த டைம் கால்குலேட் பண்ணி வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். எங்களுக்கு வந்து 1.1 அப்படின்னு காட்டுச்சு. 1 ரியால் அனுப்பினோன்னா ஃபஸ்ட் டைமு அது வந்து அக்செப்ட் பண்ணாமல் காற்றுல பறக்க விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஒரு 1 ரியால் போட்டோம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அங்கே பாருங்கள் க்ரீன் பட்டன் இருக்குது. நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்து பார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 100 பைசாவுக்கு ஒரு 100 பைசா வச்சோம். அது ஃபஸ்ட் டைம் வந்து அக்செப்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் டைமும் ஒரு 100 பைசா வச்சோம். அதையும் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கலைங்க. அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஒரு 500 பைசாவாக தரேன் பேலன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 500 பைசா வந்து அந்த மிஷினில் வச்சார். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து இந்த கீழே இருக்க மிஷினில் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். பட் அது மேலே இருக்க மிஷினில் தான் சேஞ்சை கொடுத்தது. அப்படியே நாங்கள் வந்து அந்த சேஞ்சிங் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிக்கெட் இஷ்யூ பண்ணிச்சிங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு இந்த டிக்கெட்டை வந்து எங்கே இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம எக்ஸிட் ஆகிட்டு அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் நமக்கு வந்து அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகுங்க. நான் வந்து நிறைய டைம் போயிருக்கேன். பட் இந்த அளவுக்கு டீப்பாக வந்து நான் வந்து வீடியோ எடுத்ததில்லை. ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ அப்படியே அதை வீடியோ எடுத்து உங்களோட நான் வந்து அதை அப்படியே ஷேர் பண்ணுறேன். வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீப் கொடுத்தது இல்லையா, ஸோ அந்த ஸ்லீப்பை வந்து இந்த மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. நாங்கள் வந்து எங்கள் பொண்ணை வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மிட்நைட் 1:30 ஆகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.